ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இன்றைக்கி மார்கழி 1 காலை எழுந்ததும் வாசல் தொலைச்சி கோலம் போட்டு அப்படியே விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக 3 ஸ்பூன் எண்ணெயை கடாயில் விட்டுட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அடுத்தா பச்சை மிளகாய் 4, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். சப்பாத்தி செய்கிறக்காக கோதுமை மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னா மாவு கொஞ்சம் இலக்கமாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், சாஃப்டாக நல்லா கிடைக்கும். உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இதை அப்படியே மேல் தோலை உரிச்சிட்டு நம்ம அப்படியே மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி, பூரி, தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வாசம் போகுதுன்னு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறோம். அதையும் இதோட சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ட்ரையாக வேணும்னு நினைக்கிறவங்க இப்படியே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சதன்னு வேணும்னு நினைக்கிறவங்க 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுன்னு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சப்பாத்தி மாவு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் எங்கள் வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்டு உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி இவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி வருதுன்னு கேட்பாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கோதுமையை வாங்கிட்டு நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வச்சுக்குவேன். அதில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு உப்பும் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சு செய்வேன். சப்பாத்தி எப்போதுமே நல்லா சாஃப்டாக வரும். அதே போல் சப்பாத்தியை தேய்க்கிறப்ப நல்லா லேசாக தேய்க்கணும். அப்போ தான் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். மசாலா நல்லா கொதிச்சு இந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கலாம். தேய்ச்சி வச்ச கோதுமை மாவை சப்பாத்தி கல்ல போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்தால் சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடும். பாப்பா 2 பேருமே காலையில் சப்பாத்தி சாப்பிட்டு மதியானம் லஞ்சுக்கும் சப்பாத்தி தான் வேணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சூடான சப்பாத்தியோட இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மளிகை சாமானம் போட்டு வைக்கிற பாக்ஸ் எல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து நல்லா கழுவி காய வச்சுட்டு திரும்ப ரீஃபில் பண்ணி வைப்பேன். பாக்ஸில் உள்ள மளிகை சாமானத்து எல்லாத்தையும் தட்டில் இந்த மாதிரி கொட்டிட்டு அதை அப்படியே வெயிலில் கொண்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சுட்டேன். பாக்ஸ் எல்லாத்தையும் சிங்கில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுன்னு அப்படியே சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி கமுத்திட்டேன். கழுவி கமுத்தின பிறகு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் தண்ணி வடிட்டுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். நம்ம கழுவிட்டு துணியில் துடைக்காமல் அப்படியே வெயில் வச்சு காய வச்சோம்னா அந்த பாத்திரத்தில் தண்ணி பொட்டு பொட்டாக இருக்கும். அது அப்படியே காஞ்சு வெள்ளையாக கரை மர படிஞ்சிரும். துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பாத்திரம் பாருங்கள், சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது, புதுசு மாதிரி. பார்க்குறக்கே நமக்கு அழகாக இருக்குது. அடுத்ததாக எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன பொருள் போடணுமோ எல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். க்ளீனிங்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அந்த டே ஃபுல்லாகவே போயிடுது. அப்படியே எடுத்து கழுவி காய வச்சு அந்த பொருள்லாம் போட்டு அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுது. கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் ஒரு 15 நாள் அப்படியே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. எல்லா பாக்ஸோட முடியும் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து கபோர்டில் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுக்கி வைக்கிறப்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறக்கு சமையல் செய்யறதுக்கும் ஆசையாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பாக்ஸ்லாம் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக பெரிய பாக்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணான்னு எடுத்தேன். இந்த பாக்ஸில் துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, சர்க்கரை, கோதுமை மாவு, சத்து மாவுன்னு எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். சரி, அதையுமே எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு எல்லாத்தையும் எடுத்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஈவினிங் நாத்தனார் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாத்தனாரும் நாத்தனார் பொண்ணுக ஓரக்கத்தி எல்லாரும் ஓம் சக்திக்கு மாலை போட்டு இன்னைக்கு இருமுடி கட்டி கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஈவினிங்
சாமிக்கு பூஜை வச்சுக்கிறாங்க. பூஜை முடித்ததும் அன்னதானம் போட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அதுக்காக சமையல் வேலை வந்து நாத்தனார் வீட்டில் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. சாம்பார், ரசம், பொரியல், பாயாசம், சக்கரை பொங்கல்ன்ட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் வேப்பிலை மாலை வந்து சாமி படத்துக்கு போடுறக்கும், அது கூட நம்ம கோயிலுக்கு போகிறக்கு வேனில் வந்து போவாங்க, அந்த வேனுக்கு கட்டுறக்காகவும் கட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக சமையல் வேலை எல்லாம் ஆயிடுச்சு. கடைசியாக சாதம் வந்து வடிச்சிட்ருக்காங்க. அப்படியே சாமி வடத்தை நல்லா தொடச்சி திருநீர் வச்சு சந்தன குங்குமம் வச்சு பூலாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வேப்பிலை மாலை, பவளமல்லி மாலை, அதுக்கு மேலே இட்லி பூ வச்சு சிம்பிளாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக சாமிக்கு நல்லா பூஜை பண்ணி எல்லோரும் சாமி கும்பிட்டு வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு கோயிலுக்கு வந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.